நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய 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 கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் தோரண வாயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆய சிறுமியரோமுக்கு அறிபறை வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆய சிறுமியரோமுக்கு அறிபறை மாயன் மணி வண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தார் 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 தூயோமாய் வந்தோம் துயிலிழப்பாடுவான் மாயன் மணி வண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தார் தூயோமாய் வந்தோம் துயிலிழப்பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலை கதவம் நீக்கினோரம்பாய் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலை கதவம் நீக்கினோரம்பாய் எம்பாவாய் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் 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 எம்பெருமானந்த கோபால எழுந்திராய் श्री विष्णु चित्तकुलनंदन कल्पवल्ली श्रीरंगराज हरिचंदन योग दृश्याम साक्षाक्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्य शरण शरणं प्रपद्ये नीलादुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णम् पारात्यं स्वं श्रुतिशतशिरः सिद्धमध्यापयन्ति शोचिष्टायां सृजनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते
கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. அஸ்மத்குருப்யோ நமः. கீழே 10 பாட்டுகளாலே தோழிகள் எல்லாரையும் எழுப்பிக் கொண்டு அவர்கள் அனைவரும் கூடி பெரும் திரளாக ஸ்ரீ நந்தகோபரனுடைய திருமாளிகை வாசலிலே வந்து அங்கே கோயில் காப்பவர்களை கதவு திறந்து எங்களை உள்ளே புக வேணுமென்று பிரார்த்திக்கிறார்கள். செய்யாதன செய்யோம் என்று பிரதிஜை பண்ணினவர்கள் பண்ணின பிரதிஜையை மறக்காமல் அதை அனுஷ்டான பர்யந்தமாக்க இங்கே ததீயரான அந்த வாயிற்காப்போனை முன்னிடுகிறார்களாம். ததீயரை முன்னிடாத சூர்ப்பனகை பட்ட பாடு இவர்கள் மிக்க அறிந்ததே. மேலும் தன்னுடைய நாச்சியார் திருமொழியிலே 10ஆம் பத்தில் நல்ல என் தோழி நாகனை மிசை நம்பரர் செல்வர் பெரியர் சிறுமானிடர் நாம் செய்வதென் வில்லிப்புதுவை விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு வருவிப்பரேல் அது காண்டுமேன்னு பெரியாழ்வாருக்கு திருமகளாக அவதரித்த ஸ்ரீ ஆண்டாள் இங்கே ததீயரை முன்னிடுகிறாள். நாயகனாய் நின்ன நந்தகோபன், நாயகன் ஆய் நின்ன எங்களுடைய சுவாமியாக இருக்கின்ற இங்கு நாயகத்துவமானது திருவாசல் காக்கும் முதலிகளுக்கும் நந்தகோபருக்கும் விசேஷனம். பகவத் சம்பந்திகளை முன்னிட்டு கொண்டு அவனையே உபாயமாக பற்றுவது என்பது நம் பூர்வாச்சாரியர்கள் அனைவரும் செய்ததே. ஸ்ரீ ஆளவந்தாரும் தொற்பாத மூலம் சரணம் பிரபத்தியே என்று தாம் பண்ணின பிரபத்தியை நாதமுனிம் விலோக்கிய என்று பிதாமகரான பெரிய முதலியாரை அல்லவோ முன்னிட்டு கொண்டு செய்தார். பாபிஷ்டனான சத்திரபந்துவும் கூட ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டுதான் பராங்கதி அடைந்தான். பாபிஷ்டா சத்திரபந்துஸ்ய புண்டரீகஸ்ய புண்ணியகிருத்து ஆச்சாரிய வத்தையா முக்தௌ தஸ்மாத் ஆச்சாரியவான் பவேத்துன்னு சுவாமி தேசிகன் குரு பரம்பரா பிரபாவத்திலே ஸ்ரீமத் ரகசியத்திரேசாரத்தில் இதை மேற்கோளாக காட்டுறார். நான்முகன் திருவந்தாதியிலே திருமழிசை ஆழ்வாரும் மாராயதானவனை வள்ளுகிறாள் மார்விரண்டு கூறாக கீரிய கோளரியை வேறாக ஏத்தியிருப்பாரை வெல்லுமே மற்றவரை சார்த்தி இருப்பார்த்தவம். பட்டர்கிட்ட அவருடைய சிஷ்யரான நஞ்சியர் கேட்டாராம், இங்கே பட்டர் திருநாட்டுக்கு ஏழ்னத்துக்கு பிற்பாடு அடியேன் என்ன செய்ய வேணுங்கிறத உபதேசம் பண்ணுங்கோன்னு நஞ்சியர் பட்டரை கேட்குறார். அதுக்கு பெரிய பெருமாள் அவர் ஒருவதே தனக்கு தஞ்சம் என்று இருப்பவரை நீர் உமக்கு அவர்தான் தஞ்சம் என்றிரும்னு சொன்னாராம். அப்படி இந்த ததீயரை முன்னிடுவது என்பது நம்ம சம்பிரதாயத்திலே ஒரு நல்ல வழக்கம். நாயகன் நாயகன் முழுவேழ் உலகுக்குமாய் முழுவேழுலகும் தன் வாயகம் புக வைத்துமிழ்ந்தவையாய் அவை அல்லனுமாம் கேசவன் அடியினை மிசை குருகூர்ச்சடகோபன் சொன்ன தூயாயிரத்திப்பத்தால் பத்தராவர் துவளின்னியேன்னு அந்த நாயகன் முழுவேழ் உலகுக்கும் அவன் நாதன்கிறத திருவாய்மொழி 6ஆம் பத்தில் 5ஆம் திருவாய்மொழியில் கடைசியில் அந்த கடைசி பாசுரமாக நம்மாழ்வார் சாதிக்கிறார். பெரியாழ்வாரும் தன்னுடைய திருமொழியிலே
முதல் 10ல் 6ஆம் திருமொழியில நம்முடை நாயகனே நான்மறையின் பொருளே நாவியுள் நற்கமல நான்முகனுக்கு ஒருகால் தம்மனையானவனே தரணி தலமுழுதும் தாரகையின் உலகும் தடவியதன்புறமும் விம்ம வளர்ந்தவனே வேழமும் ஏழ்விடையும் விரவிய வேலைதனுள் வென்னு வருமவனே அம்மையனக்கொருகாலாடுக சங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவேன்னு இந்த எம்பெருமானுடைய நாயகத்துவத்தை சாதிக்கிறார். யசோத பிராட்டி உட்பட எல்லாரும் சொல்லும்படியாக நாயகனாய் நின்றவன் அந்த நந்தகோபன். உபய விபூதி நாயகனான கிருஷ்ணனுக்கும் அவன் தோப்பனாரானதனாலே நாயகத்துவம் தானாவே வருது. அதனாலே நாயகனாய் நின்ற நந்தகோபன். நந்தகோபனுடைய கோயில், நந்தகோபனுடைய கிரகம் அதுவே கோயிலாம். கிருஷ்ணன் உகப்பது பாரதந்திரியமாகையாலே ஸ்ரீவைகுண்டத்தினுடைய இழவு தீர நந்தகோபன் மகன் என்று தந்தையை இட்டு தன்னை சொல்ல அவன் மிகவும் உகக்கிறானாம். இதில் தான் பேரை எப்படி வச்சுட்டான், நந்தகோபனுக்கு பிள்ளையாக பிறந்ததுனாலே நந்தகோபாலன்னு வச்சுக்கிட்டான். தசரதனுக்கு பிள்ளையாக பிறந்தனாலே தாசரதின்னு வச்சுக்கிட்டான். வசுதேவருக்கு தான் பிள்ளையாக பிறந்தனாலே வாசுதேவன்னு வச்சுக்கிட்டான். அப்படி ஸ்ரீமத் ராமாயணத்தில் சக்கரவர்த்தி தசரதன் ஆசைப்பட்டான், ஆனால் அது நடக்காமல் போச்சு. தம் சமீக்ஷ்ய மகாராஜா யுக்தம் சமுஜிதை சுபை நிச்சித்ய சிவை சார்த்தம் யுவராஜமமன்யதன்னு ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி தான் அழகு பார்க்கணும்னு நினச்சான். அதை கடைசி வரைக்கும் அவன் பார்க்கல. ஆனால் பெரியாழ்வார் தன்னுடைய திருமொழியிலே 3ஆம் பத்தில் அதி அற்புதமாக சாதிக்கிறார். வானிளவரசு வைகுந்த கொட்டன் வாசுதேவன் மதுரை மைந்தன் நந்தகோனிளவரசு கோவலர் கொட்டன் கோவிந்தன் குடல் கொடுதின போது வாணியம்படியர் வந்து வந்து ஈண்டி மனகுமுருகி மலர்கண்கள் பனிப்ப தேனளவு செருகூந்தலவிழ சென்னி வேற்ப செவி சேர்ந்து நின்னனரே. மாத்ருதேவோபவ பித்ருதேவோபவன்னு உபனிஷத்து உத்கோஷிக்கிறது. அதனாலே மாதா பிதாதான் தெய்வம், அவர்கள் வசிக்கும் இடமே கோவில். அப்போ தனக்கு தன்னுடைய தாயும் தகப்பனும் தெய்வம்னு சொன்னால் அவர்கள் வசிக்கும் இடம் இவனே தெய்வமாக இருந்தாலும் தனக்கு தெய்வமான அந்த தாய் தந்தையர் வசிக்கும் இடத்தை இங்கே கோயில் என்று சொல்வதிலே தட்டில்லை. கோயில் காப்பானே, தங்களுடைய மௌத்தியத்தாலும் அவன் உகக்கும் தொழில் அதாகையாலும் அவன் தொழிலையிட்டே அவனை அழைக்கிறார்கள். ஏன் பேர் இல்லையா, பின்ன ஏன் கோயில் காப்பானேன்னு அழைக்கிறார்? அந்த வாயிற் காப்போனுக்கு கோயில் காப்போனுக்கு பேர் இல்லையா, அந்த பேரை சொல்லி அழைக்கலாமேன்னா இது நாம் பண்ணுறதில்லை. இப்போ ஒரு வாசலில் ஒத்தி கத்திரிக்காய் வச்சுன்னு போகிறா, அவளை நம்ம பேரை சொல்லி கூப்பிட்றோம். கத்திரிக்காய் இங்கே வான்னு கூப்பிட்றோம். அதே மாதிரி கீரைக்கட்டுக்காரி, அவளையும் கீரைக்கட்டு இங்கே வாண்டுறோம். அப்புறம் இப்போ நம்ம இடத்துல தென்னை மரத்தில் பின்னால் அந்த மட்டையெல்லாம் வெட்டி விடணும், இல்லை தேங்காயோ இளநியோ பறிக்கணும். அங்கே மரமேறிலையோன்னு அவன் இந்த மரமேறி வரானோ அவனை பேரை சொல்லி கூப்பிட்றோம். மரமேறி இங்கே வான்னு கூப்பிட்றோம் இல்லையா. ஆனால் இந்த பொண்களுக்கு அப்படி இல்லையா. சேஷவிருத்தி பிரயுக்தமான பேரே ஆத்மாவுக்கு நிலை என்ற பெயராகையாலே. இப்போது சேஷவிருத்தியிலே ஈடுபட்ட ஆதிசேஷன் இருக்கானே, அவன் பேரை சொல்லியா கூப்பிட்றோம்? அந்த ஆதிசேஷன்னு தானே சொல்கிறோம். நிவாச சையாசன பாதுகாம் சுகோபதான வருஷாதபவாரணாதிபிஹி
शरीरभेदैस्तव शेषतां गतैर्यथोचितं शेष इतीरिते जननहान् ஜனைஹின்னு சொல்கிறோமோனோ. அப்போ இந்த ஸ்தோத்திர ரத்னத்திலே ஆள வந்தார் உத்கோஷிச்ச மாதிரியும் பகவானுடைய திரு மாளிகையாகவும் படுக்கையாகவும் சிம்மாசனமாகவும் பாதுகையாகவும் திருப்பரியட்டமாகவும் அணையாகவும் மழைக்கும் வெயிலுக்கும் பிடிக்கும்படியான குடையாகவும் மற்றும் பலபடியாகவும் ஆகின்ற பல சரீரங்களாலே சேஷன் என்று எல்லா ஜனங்களாலும் இந்த ஆதிசேஷனானவன் சொல்லப்படுறான். காக்குமியல்வி நன்கண்ண பெருமான் சேர்க்கை செய்து தன்னுந்தியுள்ளே வாய்த்ததிசை முகன் இந்திரன் வானவராக்கினான் தெய்வ உலகுகளேனர். திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் காக்கும் இயல்வினன் கண்ணன் அதை மனசுல கொண்டு கோயில் காப்பானேன்னு இவாளும் சொல்றாளாம். இது இந்த காக்கும் இயல்வினை மனசிலே கொள்ள முடியுமான்னா இதுக்கு திருக்குடந்தாண்டவன் பரிகாசமா ஒரு இது சொல்லுவார். ஒருத்தன் அப்போதான் புது செருப்பு வாங்கினான். அது கோவிலுக்கு போட்டுன்னு வந்தான். எங்கே திருடு போயிடுமோ, அந்த செருப்பு ஜாக்கிரதையாக இருக்குமோ, அந்த செருப்பை பற்றியே அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். பட்டர் அங்கே ஷடாரி சாய்க்க வரார். இவனை விட்டு இந்த இதோ மறந்து போய் போகிறார். உடனே பட்டரை கூப்பிட்டு அடியனுக்கு செருப்பு சாதிங்க ஒன்றாலும். ஏன்னா இவன் மனசில் அந்த செருப்பு செருப்பு செருப்புன்னே போகிறதா. அதனால் அப்போது இந்த கொடி தோன்றும் தோரண வாசல் காப்பானே, கோயில் காப்பான் உள்ளே செல்ல அனுமதி கொடுத்த பிறகு அதற்கு உள்ளே சென்று அங்கே தோரணவாசல் இருக்கு. அந்த தோரணவாசனை காப்பனிடத்திலே அனுமதியை கோருகிறார்கள். ஆறால் விக்னம் வருகிறதோன்னு பயப்பட்டு எல்லார் காலிலையும் விடறாளாம். ஸ்ரீயோ விருத்தாஸ்தருண்யஸ்ச சாயம் பிராதः சமாஹிதாः சர்வான் தேவான் நமஸ்யந்தி ராமாஸ்யார்த்தே யசஸ்வினः. ராமனுடைய பரம சௌக்கியத்தை பிரார்த்திச்சு ஸ்திரீகளும் வயோதிகர்களும் பெண்களும் தினமும் கார்த்தாலையும் சாயங்காலமும் ஒரு கூட்டு பிரார்த்தனையாக எல்லா தேவதர்களையும் அங்கே அயோத்தியிலே வணங்குவார்களாம். அதை போன்று இவர்கள் அவன் கோயில் காப்ப வந்தானே அப்படின்னு நினைக்காத அவ எப்படி எல்லாரிடத்துலையும் ஒரு வணக்கத்தை செலுத்துகிறாளோ அதே மாதிரி இவாளும் அந்த வாயில் காப்போன் கோயில் காப்போன் எல்லாரையும் வணங்குறாளாம். கொடி தோன்றும் எல்லா மாளிகையிலும் ஒரே மாதிரி இருந்ததால் கிருஷ்ணன் இருட்டில் வரும் பெண்கள் அடையாளம் தெரியாத வேற இடத்துக்கு போயிடக்கூடாதே, அவள் தெரிஞ்சுக்கும்படி அந்த இதான் எங்கான்னு காமிக்கிறதுக்காக கொடியும் தோரணத்தையும் நட்டு வச்சானாம். மாதவன் தமரென்னு வாசலில் வானவர் போதுமின் யமதிடம் புகுதுக என்னலும் கீதங்கள் பாடினர் கிண்ணரர் கருடர்கள் வேதனல் வாயவர் வேள்வியுள் மடுத்தேன்னார். திருவாய்மொழியிலே அந்த அர்ச்சிராதிகத்திய சொல்ல வந்தவர். அர்ஜுனன் சுபத்ரையை கொண்டு போக வாசல் காக்கும் முதலைகளை அனுமதி பண்ணுங்கோள் என்று சொல்லி வைத்ததைப் போல இது இந்த கிருஷ்ணனுடைய தங்கையான பலராமன் தங்கையவோ. பலராமன் அவளை துரியோதனனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சான். ஆனால் அந்த சுபத்திரை அர்ஜுனன் மேலே ஆசைப்பட்டா. அதை கிருஷ்ணனும் தெரிஞ்சுது. கவலைப்படாத, நான் உனக்கு ஒன்றை அர்ஜுனனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீ கொஞ்ச நாள் பேசாது இருந்தான். அர்ஜுனனை வரவழைச்சான். வரவழைச்சு அந்த பலராமன் இல்லாத சமயத்தில் இவளை தேரில் இழுத்துண்டு ஓடி போயிடுன்னு சொன்னான். அதுக்கப்புறம் அந்த அரண்மனை வாயில் காப்பவர்கள் இருக்காள அவளை இப்போ அர்ஜுனன் சுபத்ரையை தேரில்
அழைச்சிட்டு போக போகிறான். அவன் ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் இது மாதிரி சுபதிரையை தூக்கின்னு போயிட்டான்னு நீங்கள் கத்தணும். அதுக்கு முன்னால் திறந்துங்க தொலைச்சி விடுவேன் நானாம் கிருஷ்ணன். அதனால் இப்படி அந்த வாயில் காப்பவர்கள் கிருஷ்ணனிடத்திலே எவ்வளவு இதாக இருக்காங்கிறத காமிக்கிறார். அதனால் இவா கிருஷ்ணனுக்கு ரொம்ப வேண்டியவாங்கிறதுனால இந்த வாயில் காப்பவர்கள் இந்த பெண்களை உள்ளே போன்னு அனுமதி கொடுத்தாளாம். மணிக்கதவம் தாழ்திரவாய், நவரத்னங்களாலே இழைக்க பெற்று சுவர் எது கதவு எதுன்னு எங்களுக்கு வித்தியாசம் தெரியல. அதனால் அந்த வாயில் காப்பவனையே கூட்டு எங்களுக்கு எது கதவு எது சுவர்னே தெரியல, அதனால் நீங்களே கதவை திறந்து விடுங்கோன்னு சொல்கிறாளாம். பயமுள்ள தேசத்திலே மத்திய ராத்திரியிலே வந்து திறக்க அழைக்கின்ற நீங்கள் யார்னு அவ கேட்க, காலமோ திரேதாயுகமாக இல்லாமல் துவாபர யுகமாக அல்லவோ கெட்டு கிடக்கிறதுன்னா, இப்போ நாம் கலியுகம் கெட்டு போச்சுன்றமோனோ அந்த மாதிரி அவ திரேதாயுகத்தை கம்பேர் பண்ணி துவாபர யுகம் கெட்டு போச்சுன்றாளாம். அங்கே ராமனுக்கு அந்த தகப்பனார் தசரதன், அவன் சம்பராந்தகன், பிள்ளைகள் 4 பேர், 4 பேரும் சூர புலிகள், மந்திரியோ சுமந்தரர் போல மகாஜானிகள், ஆச்சாரியனோ வசிஷ்டர், ஊரோ திரு அயோத்தி. அந்த ஊரில் உள்ளோரோ ராமனை எப்போதும் உத்கோஷிப்பவர்கள். பயம் என்பது எள்ளளவும் இல்லாத இடம் அது. ஆனால் இங்கே கோகுலம் அப்படியா இருக்குது. தோப்பனார் நந்தகோபர் ரொம்ப சாதுவானவர், பசும்பில் மிதிய ஒண்ணாதவர். அதாவது அந்த புல் மேலே கூட நடக்க மாட்டாராம். ஏன்னா அந்த புல் செத்து விடுமோன்னு இவருக்கு ஒரு பயம். அப்படிப்பட்டவர் கூர்வேல் கொடுந்தொழிலனாக மாறினார் கிருஷ்ணன் பிறந்ததுக்கு அப்புறம். ஏன்னா எங்கேயாவது படுக்கைக்கு பக்கத்தில் ஒரு எறும்பு போனால் கூட இது எந்த ராட்சசன் இந்த ரூபத்தில் வந்திருக்கானோன்னு அந்த எறும்பை கொன்னுவிடுவாராம். அதனால் எப்போதும் அவர் வேல் ரத்தம் தோய்ந்ததாகவே இருக்கும்னு சொல்கிறார். இங்கே தோப்பனார் நந்தகோபர் மகாசாது, பிள்ளைகள் பலராமனும் கிருஷ்ணனும் ரொம்ப இளம்பராயத்துவா சிறு பிள்ளைகள், ஊரோ எடச்சேரி. ஊரில் உள்ளவா எப்படி இருக்கா, கம்சனுக்கு அடிமைகளாக இருக்கா. எழும் புல் அனைத்தும் பூண்டுகளும் கிருஷ்ணனுக்கு எதிரிகள். யுகமோ துவாகர யுகம். அதனால் உள்ளே விடமாட்டேன்னு அந்த உள்ளே இருக்கிற வயல் காப்போன்னு சொன்னான். அங்கே ஸ்திரீகளான எங்களை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். உடனே நாங்கள் என்ன பண்ண விட முடியும்னா, ஏன் சூர்பனக ஸ்ரீ இல்லையா, அவ பெண் இல்லையான்னு அவ கேட்டா. பூஜனைக்கு பிறகு இடைச்சிகளை கண்டாலே பயம். ஏன்னா அந்த இடைச்சி வேஷம் போட்டுண்டு தானே பால் கொடுக்க வந்தா அந்த பூதனை. அதனால் பூதனை வந்துட்டு போனதுக்கு பிற்பாடு எந்த இடைச்சியுமே அவ்வளவு சாமானியமாக உள்ள விடுறது இல்லையாம். அதனால் பூதனை போல் நாங்கள் தனியாக வரல, இதோ பாரு எத்தனை பேர் வந்திருக்கோம், இந்த திரட்சியை பாருன்னு காமிச்சாடாம். ஆயர் சிறுமியரோமுக்கு, சிறுமிகளான இடைக்குலத்தவர்களான எங்களுக்கு நாங்கள் சிறுமி பருவத்தை எப்படி நாங்கள் சின்னவாளாக இருக்கோம் சிறுமி பருவத்தில் இருக்கோங்கிறத பாருன்னா, நாங்களாக போய் கண்ணனுக்கு தீமை செய்வோம். சிறிய பருவத்தனாக அசுரன் வந்து கண்ணு ரூபத்தில் வந்து கிருஷ்ணனுக்கு ஹானி பண்ணலையா, சரி நீங்கள் எவ்வளவு சொன்னாலும் நம்ப மாட்டோம், வந்தால் எதுக்காக வந்தீங்க அதை சொல்லு முதல்லன்னு கேட்டான். அரை பறை மாயன் மணிவண்ணன் என்னலே வாய் நேர்ந்தான். அரை பறை நோம்புக்கு வேண்டியதான அந்த டமடமான அடிக்கிறாளே அந்த பறை என்னும் தோல்வாத்தியத்தை மாய்மாலங்கள் செய்வதிலே வல்லவன் எங்கள் கையை காலை விழித்து அவன் பரிமாறினபடி. மணிவண்ணன் மேன்மையான வடிவழகை கொண்டவன், இந்திர நீலமணியைப் போல வண்ணன். அப்படிப்பட்டவன் நென்னலே நேற்றிக்கே வாய் நேர்ந்தான், எங்களுக்கு வாக்கு கொடுத்தான், ப்ராமிஸ் பண்ணியிருக்கான். சரி, அவன் வார்த்தை அருளும்போது பண்ணின ஸ்மிதமும் அவன் நின்ன நிலையும் வடிவும் இருந்தபடியை
வாக்மி, அவன் நல்ல வார்த்தைகளை பேசுவானான். ராமாயணத்திலையும் பாலகாண்டத்தில் முதல்ல சொல்கிறார், புத்திமான் நீதிமான் பாக்மி ஸ்ரீமான் சத்ரு நிபர்கணஹான்னர். திருவாய்மொழியில் 952 திருவாய்மொழி அந்த பண்டை நாளாலேன்னு இருக்கே, அதில் நின்கோயில் சீத்து தொண்டரோர்களி சோதிவாய் திறந்து தென்னிறை பொருணல்னர். அப்படி திருப்புளிங்குடியிலே கிடந்த எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ணும்போது கூட சோதிவாய் திறந்துன்னு தானே ஆழ்வார் மங்களாசாசனம். ஓலக்கத்திலே ஒரு வார்த்தை அருளி செய்தால் அது மெய்யோன்னு கேட்டார். தத்ப்ரூஹி வச்சனம் தேவி ராஜோ யதபிகாங்ஷிதம் கரிஷ்யே பிரதிஜானே ச ராமோ துர்நாபிபாஷதேன். அந்த ராமன் ரெண்டாவது வார்த்தை பேச மாட்டான். அனுதம் நோக்தபூர்வம் மேன ச வக்ஷே கதாச்சன ஏதத்தே பிரதிஜானாமி சத்யேனைவ சபாமிதே. பெருமாள் சொல்ல மாட்டார், சொன்னால் அதை செய்யாமல் இருக்க மாட்டார். அதனால் தூயோமாய் வந்தோம், குளிச்சு முழுகி சுத்தமாக வந்திருக்கோண்டாப்பா, அவன்தான் எங்களுக்கு ரட்சகன்னு நம்பி வந்திருக்கோம், அவன் சரணாகத ரட்சகன் அப்படிங்கிறதுனாலே தூயமான புத்தியுடன் வந்தோம். புறசுத்தம் தூய்மை அல்லவாம், அகசுத்தமே தூய்மை. ஏன்னா எம்பெருமான சரணாகதி பண்ணுறதுக்கு சரீர சுத்தி தேவையில்லைங்கிறது ஒரு இது. அந்த கீதை எங்கே உபதேசம் பண்ணா? ரணகளத்தில் எங்கே பணம் விழ போகிறதோ அந்த இடத்துல. திரௌபதி அந்த பகிஷ்டாஸ்ரீயா ரஜோஸ்வலையில் 2வது நாளாக இருக்கும்போது தானே திரௌபதி பிரபத்தி பண்ணால் அந்த பாவ சுத்தியிடு தான் முக்கியமே தவிர அகிஞ்சனஹா அனன்யகத்தின்னு நம்மளை சொல்லிக்கிறது தான் அங்கே முக்கியமே தவிர, அங்கே இவா இப்படிலாம் பேசும்போது அவன் கேட்குறான், சரி நீங்கள் சுத்தமாக வாங்கோ அல்லது அசுத்தமாக வாங்கோ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. கிருஷ்ணன் தூங்குறான், அதனால் அவன் தூக்கம் கெட்டு போடும், அவன் என்ன வைவான் எழுந்துன்னு வந்தான்னா, அதனால் உள்ளே விட மாட்டேன் அப்படின்னா. துயிலிழப்பாடுவான் வந்தோம், அவன் தூங்குறான்னு எங்களுக்கும் தெரியும், அவன் தூங்குற அழகை நாங்கள் கண்ணார கண்டு ரசித்து அவன் தூங்கினால் ஐயோ விபரீதண்டா ஏந்திருன்னு அவனுக்கு உணர்த்தி எழுப்ப வந்தோம்னா. அந்த வாயில் காப்பவன் கேட்டான், தூங்குறதுல என்ன பெரிய விபரீதத்தை கண்டுட்டேன்னு. நீ ராமாயணம் படித்தது இல்லையோ? வாயசேன ததஸ்தேன பலவத் லிம்சமானயா சமாயா போதிதஸ்கீமான் சுகசுப்த பரந்தபா. சீதை மடியில் படுத்துட்டு ராமன் தூங்கினானே, அப்போ காகாசுரன் வந்து தாயாரை என்ன பாடுபடுத்தினான் தெரியாதா? அந்தரத்தமரர்கள் கூட்டங்கள் இவையோ அருந்தவ முனிவரும் மருதரும் இவரோன்னு தொண்டரடி பொடியாழ்வார் ரங்கநாதனை எழுப்புறதுக்கு எப்படி பிரயாசப்படுறாரோ அந்த மாதிரி இந்த கிருஷ்ணனை எழுப்ப நாங்கள் வந்தோம். பெரியாழ்வார் பாடினதை போல படுத்த பைநாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு பாட வந்தோம் நாளாம். வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா. அம்மானா இங்கே சுவாமின்னு அர்த்தம். முன்னம் முன்னம் அழகான தமிழ் பதம். நம்ம கலோக்கியெல்லாம் சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஒன்று சொல்கிறோமோனோ அதுதான் முன்னம் முன்னம். வாயால் உம்முடைய வாயினாலே மாற்றாதே மறுக்காமல், இல்லேன்னு சொல்லாதே எங்களை உள்ள விடு. சேஷபூதராயிருப்பார்களை சேஷியிடம் புகுற விட மாட்டாயோன்னு கேட்குறாளாம். உள்ளே இருக்கிறவனோ எங்களுக்கு நாதன், நாங்கள் துவாரசேஷியை ஒழிய பரசேஷியை உடையோமல்லோம், நீ என்னோ எங்களுக்கு நிர்வாகம்னு அவள்கிட்ட சொன்ன உடனே சொல்லிவிட்டு நேச நிலை கதவம் நீக்கு. நேசமானது ஸ்நேகம், அது ரொம்ப செறிவுடையதாம். நேசமான நிலையும் கதவும், அதாவது அந்த வாசக்கால்றால அது கதவு. கண்ணன் திருமாளிகள் இருக்கும் கதவு கூட பாகவதோத்தர்களுக்கு ரொம்ப ஸ்நேகமாக, அதை நீக்கு நீயே தரன்னா.
நாங்கள் முன்னமே சொல்லியபடி மணிக்கதவுக்கும் அந்த சுவருக்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியல, அதனாலே கொஞ்சம் தயவு பண்ணி நீயே திறந்து விடுறாப்பான்னா. பாகவதோத்தமர்களுக்கு கைங்கரியம் பண்ணும் பேரு உனக்கு உண்டாகட்டும், உனக்கும் மகா புண்ணியமா போகும், நீ கதவை தரேன்னா. இவ பேச்சை கேட்டு இவர்களுடைய அந்த அபினிவேசத்தையும் பார்த்த அந்த வாயில் காப்போன், சரி இவாளால் கிருஷ்ணனுக்கு ஒன்றும் ஹானி இல்லை அப்படின்னுட்டு அதை கதவை திறந்து இவாளை உள்ளே போக விட்டான்ங்கிறது இந்த 16வது பாசுரத்தினுடைய ஒரு சுருக்கமான அந்நியாபதேச அர்த்தம். சுவாபதேசமாக பாகவதோத்தமா எல்லாரும் கூடி தேசிகனான ஆச்சாரியன் திருமாளிகையிலே புகுந்து அங்கு கோயில் காப்பானையும் திருவாசல் காப்பானையும் எழுப்பறாளாம். ஆச்சாரிய சம்பந்தமுள்ள கடகரை முன்னிட்டு ஆச்சாரியனை தொழுதல் அது நம்ம பெரியவா ஏற்படுத்தியிருக்கிறதான வழக்கம். நாயகனாய் நின்ன சேஷியாயிருக்கின்ற தன்னுடைய சேஷத்துவம் சித்திக்க வேறு ஒரு சேஷியை தேடி போக வேண்டாதபடி இருப்பதனாலே நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய சம்ஸ்கிருத ரட்சகனான ஆச்சாரியன் நந்தகோபன். கோயில் காப்பானே, இந்த திருமந்திரமே கோயில், அதை ரகசியமாக அஷட்கரணீயமாக சிஷ்யனுக்கு பிரசாதித்து ரட்சிப்பவன் ஆச்சாரியன். இது இந்த சமாஷ்ண காலத்தில் திருமந்திரத்தை சிஷ்யனுக்கு உபதேசிக்கிறாளே, அதை சாரசாரங்கிறதான ஒரு சில்ற ரகசியத்தில் சுவாமி தேசிகன் அஷட்கரணீயமாயினார். 6வது காது கேட்காதபடி ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு உபதேசிக்க வேணும்னு. அது இப்போ இருக்கிறவெல்லாம் பண்ணுறாளா இல்லையாங்கிறத அந்த சர்ச்சைக்கு நாம் போக வேண்டாம். சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கிறது அப்படிங்கிறத அடியன் விஞ்ஞாபிச்சுட்டேன். அது அந்த திருவஷ்டாட்சரத்தை இந்த அனதிகாரிகளினுடைய செவியிலே போய் விழாதபடி காப்பாற்றுவாளாம் ஆச்சாரியாள். கொடித்தோன்றும் தோரண வாசல் காப்பானே, அதாவது அந்த அகாரம் நமசு போன்ற சப்தார்த்தங்களை எல்லாம் காப்பவனே. மணிக்கதவம் தாழ்த்திரவாய், மணிக்கதவமாகிற ஆத்மாவுக்கு தாழ்ப்பாள் அந்த சுவாதந்திரியம். அந்த ஆத்மாவினுடைய சுவாதந்திரியம் போயிடுச்சுன்னா பரதந்திரியம் வந்துடும் இல்லையா? அப்போது இந்த சாத்திருக்கிற கதவு சுவாதந்திரியம். அந்த சுவாதந்திரியத்தை நீக்கினா, அதை திறந்து விட்டா அங்கே பாரதந்திரியம் தானாக உள்ள வரும் இல்லையா? அதை சொல்கிறாளாம். ஆயர் சிறுமியரோமுக்கு எம்பெருமானே உபாயம் எம்பெருமானே உபேயம் என்றிருப்பவரான இந்த சிறுமிகளுக்கு அரை பறை கிடைத்தற்கரிய கைங்கரியம். இந்த பறை பறைனா ஏதோ தம்பட்டேன்னு அர்த்தம் இல்லை, அவள் கைங்கரியத்தையே பறைன்னு சொல்கிறா. மாயன் என்னரேவாய் நேர்ந்தான், அவன் எல்லா அவதாரத்திலையும் சொல்லியிருக்கான். சகுருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதியாச்சேன ராமாவதாரத்தில் முன்னையே சொல்லியிருக்கான். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜேன்னு கிருஷ்ணாவதாரத்திலையும் சொல்லியிருக்கான். பகவான் ஏற்கனவே எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுத்துருக்கான் அப்படின்றத மாயன் என்னரேவாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம். இங்கே சரீர சுத்தி முக்கியம் இல்லை, அனன்ய பிரயோஜனராய் வந்தோம். எம்பெருமானிடத்திலே எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு இந்த க்ஷுத்ர பலன்களை ஆசிச்சு நாங்கள் வரல. நாங்கள் கைங்கரியம் பண்ணுறோம், எம்பெருமானி நீ ஸ்வீகரிச்சுக்கோன்னு அனன்ய பிரயோஜனராய் அவனுக்கு கைங்கரியத்தை நாங்கள் கொடுக்க அவன் பிரதிசம்பந்தியாய் இருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் வந்தோம். கைங்கரியம் மட்டுமே எம்பெருமானிடத்திலே நாங்கள் பிரார்த்திப்பது. துயில் எழப்பாடுவான், துயிலும் பெருமாளும் நெகிழும்படி நாங்கள் ஸ்தோத்ராதிகளை சொல்ல வந்தோம் நாளாம்.
வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா. இங்கே உள்ளிருக்கும் ஆச்சாரியன் எங்களுக்கு பெரிதல்ல, அவருக்கு கைங்கரியம் பண்ணும் நீர்தானே எமக்கு சுவாமின்னு. எப்படி அந்த மதுரகவி ஆழ்வார் தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவி நின்னிசை பாடித் திரிவனேன்னா, ஆச்சாரியன் அந்த ஆதிப்பிரான் நிற்க மற்றை தெய்வம் நாடுதிரேன்னார் இதர தெய்வங்களை உத்கோஷிக்கிறவாளுக்கு. இந்த ஆதி பிரானும் எனக்கு வேண்டாம், பொலிந்து நின்ன பிரானும் எனக்கு வேண்டாம், எனக்கு நம்மாழ்வார் மட்டுமே போரும்னு விட்டார். தேவு மற்றறியேன்னு தொத் பிருத்திய பிருத்திய பரிசாரக பிருத்தியன்னு குலசேகர ஆழ்வாரும் சொல்லலையோ? அந்த மாதிரி நேச நிலை கதவம் நீக்கு. பரண்யாசத்திலே சொனிஷ்ட வேண்டாம், நம்மளால் அது பண்ணுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆச்சாரியன் மூலமாக நாம் ஆச்சாரிய நிஷ்டை தான் பண்ணணும் அப்படிங்கிறத. ஆச்சாரிய நிஷ்டை உத்தி நிஷ்டைன்னு ஆச்சாரியின் மூலமாக பண்ணுறதுலேயே ரெண்டு விதம் உண்டு. அவாவா சம்பிரதாயத்திலே பண்ணுவாள். இங்கே நாயகனாய்ங்கிறதுனாலே ஸ்ரீ வைகுண்டநாதனுடைய சேனைக்கு முதலியாக இருக்கிற அந்த சேனை தலைவர், சேனை முதலியார்னு சொல்கிறோமே, அந்த விஸ்வக்சேனரை குறிக்கிறதாம். அதனாலே அந்த வாக்கிய குரு பரம்பரையிலே ஸ்ரீமதே விஸ்வக்சேனாய நமஹா அப்படின்றத இந்த பாசுரம் சூச்சிப்பிக்கிறது. யதிராஜ சப்தத்திலேயும் வந்தே வைகுண்டசேனான்யம் தேவம் சூத்திரவதீசகம் யத்வேத்ர சிகரஸ்பந்தே விஸ்வமேதத்யவஸ்திதம்னு சுவாமி தேசிகன் ஒரு தனியன் பண்ணார். இப்படி ஸ்ரீவைகுண்டத்திலே துவாரபாலகர்களை எழுப்புவதாக. இப்போ நாமுமே திருவாராதனத்தில் முதல்ல என்ன பண்ணுறோம்? ஓம் சண்டாதித்வாரபாலேபியோ நமஹா, ஓம் பிரச்சண்டாதித்வாரபாலேபியோ நமஹான்னு அந்த ஆராதனத்துக்கு பெருமாள் போட்டியை திறக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த துவாரபாலகாளுடைய அனுமதியைத்தானே பெறுறோம். அந்த சண்டன் பிரச்சண்டனை தானே நமஸ்காரம் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த கிருஷ்ணனை கூடுவதற்கு முன்னால் இவர்கள் அந்த திருவாராயணத்தில் நாம் எப்படி சண்டை பிரச்சண்டனை பண்ணுறோமோ அந்த மாதிரி கோயில் காப்பானையும் தோரண வாசல் காப்பான இவாளை நமஸ்கரித்தாள் என்று ஒரு சம்பிரதாய ரீதியாக இந்த பாசுரத்தை வச்சுக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். சதமகமணி நீலாச்சாருகல்ஹாரகஸ்தா ஸ்தனபரணமீதாங்கீ சாந்திரவாத்சல்ய சிந்து அழகவீதாபிஸ்வக்பிர்கிருஷ்டநாதா விலசத் ஹிருதி கோதா விஷ்ணுசித்தாத்மஜானஹ ஸ்ரீமத்யை விஷ்ணுசித்தார்ய மனோநந்தனஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்களம்.